அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. பிப்ரவரி முதல் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பல்வேறு கட்டங்களில் போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்துள்ளார்கள். இது குறித்து செய்தியாளர் சங்கரனிடம் கேட்போம். சங்கரன், ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய முக்கியத்துவம் மற்றும் அவர்கள் நடத்தவிருக்கும் போராட்டத்தின் தாக்கம் என்னவாக இருக்கும் என்பதை விளக்குங்கள். வணக்கம் சலீம். ஜாக்டோ ஜியோ அமைப்பு என்பது அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு. மொத்தம் ஒரு 65 சங்க நிர்வாகிகள் இந்த அமைப்பில் இணைந்திருக்கிறார்கள். இந்த அமைப்பு பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி வருகிறது. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அரசு துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய 4 லட்சத்திற்கும் அதிகமான பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அதுபோன்று தற்காலிக அடிப்படையில் பணிபுரிந்து வரக்கூடிய ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் அவர்கள் பட்டியலில் இருக்கிறது. இந்த சூழலில் இந்த அமைப்பினுடைய உயர்மட்ட நிர்வாகிகள் கூட்டமானது சென்னை திருவல்லிக்கேணியில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு துவங்கி சற்று முன்னதாக நிறைவு பெற்றது. அந்த கூட்டத்தில் முக்கியமாக பிப்ரவரி மாதத்தில் முதல் கட்ட போராட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி பிப்ரவரி 14ஆம் தேதி தாலுகா தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 25ஆம் தேதி அந்தந்த மாவட்ட அளவில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்றும் அந்த ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவித்திருக்கிறார்கள். இந்த 2 கட்ட போராட்டங்களுக்கு பிறகு அரசு தங்களை அழைத்து பேசாவிட்டால் மீண்டும் அடுத்த கட்ட போராட்டங்களை நடத்துவது குறித்து மீண்டும் உயர்மட்ட நிர்வாகிகள் கூடி ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழலில் ஜாக்டோ ஜியோ அமைப்பு மீண்டும் போராட்ட களத்தை முடிவு எடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சலீம், உங்களுடைய விரிவான தெளிவான தகவல்களுக்கு நன்றி சங்கர். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.